லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கிட்ஸ் கேட்கும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் இதை சேர்த்து தேவையான வாட்டர் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவில் இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் மாவு. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அடுத்த ஒரு பேரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கேரட், கொஞ்சமாக கேபேஜ், கேப்சிகம் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு, பட்டாணி, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாவை தோசையை ஊற்றி ஒரு சைடு நம்ம ஸ்டஃபிங் திருப்பி போட்டதுக்கப்புறம் வச்சு எடுத்துட்டு நல்லா லைட்டாக ஆயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடிங்க. ஒன்று சாப்பிட்டாலே செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல வெஜிடபிள்ஸும் சேர்த்து செம்ம ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக நான் எக் வச்சிட்டேன். மார்னிங் ஸ்நாக்குக்கு ஆப்பிள் அண்ட் சத்து மாவு கஞ்சி.